மதுரையில் துணை மேயர் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி உட்பட 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், திமுக நிர்வாகி உட்பட 6 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்கள் யார் யார் என்ற விவரம் தெரிய வந்துள்ளதா? கண்டிப்பாக அருணா, மதுரை துணை மேயர் வீட்டில் தாக்குதல் நடத்திய சம்பந்தமாக திமுக வட்டச் செயலாளர் உட்பட 6 பேர் மீது 7 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி துணை மேயராக உள்ள நாகராஜன் மதுரை ஜெயந்திபுரத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று அவர் மனைவி செல்வராணியுடன் இருந்தபோது மர்ம நபர்கள் அறுவாள் விட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர் அலுவலகத்தையும் உடைத்து சேதப்படுத்தியதாக காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்ட பகுதியில் தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் ஜெயந்திபுரம் காவல்துறையினர் லோகேஷ் மற்றும் முகமது இஸ்மாயில் என்ற இருவரை போலீசார் கைது செய்து நேற்று வரை விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக இது உடந்தையாக இருக்கும் நபர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டம் மற்றும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஜெயந்திபுரம் அவர் தாக்குதல் சம்பந்தமாக புகாரானது துணை மேயர் சார்பாக அளிக்கப்பட்டது. சம்பந்தமாக மதுரை 80வது வட்டச் செயலாளர் 80வது வட்டச் செயலாளர் கண்ணன் மற்றும் துணை வட்டச் செயலாளர் முத்துவேல் உள்ளிட்டோர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த சம்பவமானது நடத்தப்பட்டுள்ளதாகவும் துணை மேயர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது சம்பந்தம் தொடர்பாக முத்துச்சாமி, சக்தி கணேஷ், மாரிக்கனி மற்றும் இந்த 80வது வட்ட செயலாளர் கண்ணன் மற்றும் முத்துவேல் ஆகிய இருவரும் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த 80வது வார்டு வட்டச் செயலாளர் உட்பட 6 பேர் மீது தற்போது காவல் நிலையத்தில் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுபாஷ்.